ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம், குட் நைட். எப்படி சொல்கிறதுனா, நம்ம வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு 7 ஏக்கர் வந்து பட்டா, இதுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 26 ஏக்கருக்கு பக்கமாக என்ஜாய்மெண்ட் லேண்டு, அதாவது பீமா லேண்டுன்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 33 ஏக்கருங்க. இந்த இடம் வந்து பூம்பாறையிலேருந்து நேராக நம்ம பழம்புத்தூர், புத்தூர், கீழே தலகலாசம் வந்து கீழே போனோம்னா தலகலாசங்கிறது தான் இந்த ஊர் பேர். இங்கே வந்து சரியான வியூ பாயிண்ட் இருக்கும். பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை அந்த மாதிரி பழனியோட ஃபுல் வியூ இருக்கும். இதுக்கு வந்து பழனிக்கு வந்து ஒரு வியூ இருக்குது, சரிங்களா. இப்போ நம்ம அந்த கேட்டு பார்க்குறோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டு தான் ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கருங்கல் ஊனி அதில் வந்து டைமண்ட் வேலி அடைச்சி இந்த இடத்த வந்து போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 7 ஏக்கர் தான் பட்டா, மிச்சதெல்லாம் வந்து அந்த பீமோ லேண்டு, சரிங்களா. இதில் வந்து 4ல் ஒரு பங்கு கேட்குறாரு. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவர் 1,70,00,000 கேட்குறாரு. ஃபைனலாக வந்து 1,50 கோடினா அவர் கொடுத்துருவார். இவர் ஓனர் வந்து பழனியில் இருக்காருங்க. டைரெக்டாக நம்மளுக்கு தெரியும். சில பேர் இந்த வீடியோலாம் பார்த்துருப்பாங்க, நிறையா வீடியோ போட்டுட்டு தான் இருக்காங்க. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட போவோம், அதே மாதிரி நம்ம பேசிக்கலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமான வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து சில ட்ரெக்கிங்லாம் வந்திருக்காங்க, பைக் ரேசர்லாம் இங்கே வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. அதே மாதிரி இதில் கீழே போனீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, ராட்சச ஃபால்ஸுன்னு சொல்லுவாங்க. அதில் கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம் தான், அந்த மாதிரி ஃபால்ஸ்லாம் இதில் இருக்குது. அது இல்லாமல் மேலே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது, சரிங்களா. இது வந்து இந்த 33 ஏக்கரும் வந்து ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காரு. ஃப்ரண்டில் இந்த கேட்டு, இரும்பு கேட் இருக்கும். அது இல்லாமல் லேண்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் உடச்சி போட்டிருப்பாங்க. பயங்கரமான வியூங்க. இந்த மிஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் தெரியும். உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி அந்த லைன் வியூ ஃபுல்லாக தெரியும். இதில் ஆப்போசிட்டில் ஒரு மண் ரோடு தெரியுது பாருங்கள், இப்போ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். அந்த மண் ரோடு தான் பழனிக்கு வந்து ஒரு ரோடு வெட்டியிருக்காங்க, கவர்மெண்ட்டில் தான் வெட்டியிருக்காங்க. அது வந்து சாத்தியமாக என்னன்னு கிடையாது, ஆனால் கம்பல்சரி வந்தால் இதில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதுதான் நேச்சுரலாக நம்ம எடுத்த வீடியோ. எப்போன்னு கேட்டிங்கன்னா சம்மர் டைமில் எடுத்தோம், சரியான வெயில். அந்த டைம் போனப்போ கூட இங்கே மிஸ்ட் இருந்தது, சரிங்களா. இப்போ அது இல்லாமல் இப்போ மழை சீசனில் நம்ம போயிருக்கோம். வாங்க அங்கே எப்படி தண்ணி விழுகுது அந்த இடத்துல. இந்த இடத்துல எல்லாம் விழுந்தோம்னா மேக்ஸிமம் வந்து எந்திரிச்சு வர முடியாது, அந்தளவுக்கு இது ஒரு சரியான ஹைட்டான ஃபால்ஸு. இந்த தண்ணி தான் கீழே வந்து நம்ம அங்கே தெரிகிறது. ஆனால் இங்கே வந்து குளிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ட்ரெக்கிங் நிறையா வர்றாங்க. இன்னமும் கெஸ்ட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆனால் ஆஃப் ரோடு தான். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கரெக்டாக 3 கிலோமீட்டருங்க. மேலே தார் ரோடு வந்து ஏறுற வரைக்கும் 3 கிலோமீட்ரு. எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன் நான். 3 கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தான். அது இல்லாமல் இந்த இடம் இப்போ குளிச்சுட்ருக்காங்க பார்த்தீங்களா பசங்க. இங்கே வந்து எல்லாமே குளிக்கலாம், நார்மலாக குளிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இது நம்ம இடத்துக்கு கீழே தான் இருக்குது, சரிங்களா. இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எப்போ வேணுமோ நம்ம அந்த இடத்துக்கு ஓனருக்கு டைரெக்டாக பேசலாம். ஆனால் இது ஒரு ரீசன்ட் வந்து இதுதான், சரிங்களா. வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். அதே மாதிரி ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா.